ஹலோ வணக்கம், இது ரிஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாக. அண்ட் இதில் உப்பு, கொஞ்சம் மைதா மாவு போட்டு, நான் மைதா மாவு ஒரு 6-7 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, நான் 6-7 ஸ்பூன் போட்டிருப்பேன். இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. அண்ட் இதை நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம், கொஞ்சம் மிளகுத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் அண்ட் ஹாட் சாஸ் எடுத்துருக்கேன். ஹாட் சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் கூட எடுத்துக்கலாம். நான் பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதனால நான் மஷ்ரூமை முதல்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆகிட்டு நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமாக இல்லை ரொம்ப கீழேயும் வச்சுக்கோங்க, நார்மலாக வச்சுக்கோங்க. நான் இதை ஒரு இதில் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சமும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரை ஆகட்டும். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஆனியன் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கோம், ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியனை கொஞ்சம் வதக்க விடுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அதனால் நிறைய நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் ஆனியனை இதில் கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இதில் நம்ம இப்போது சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹாட் சாஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ண மஷ்ரூம் அது ஆல்ரெடி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இதில் கேப்சிகம் போட்டுக்கிறேன். அண்ட் இதில் பெப்பர் பவுடரும் போட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெப்பர், கேப்சிகம் எல்லாமே அதோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு மஷ்ரூம் ஃப்ரை ஆகிட்டதுனால இப்போ லைட்டாக அந்த மசாலா வடை போடுறதுக்காக மட்டுமே நம்ம கிளறி விட்டுருக்கோம். ஓகே, நான் இந்த பவுலில் சர்வ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.